என் பேர் வந்து சச்சின். நான் இதுக்கு முன்னாடியே வந்து சாட்சி சொல்லியிருக்கேன். பிரதர் ப்ரேயர் மூலயமா ஒரு துணிக்கடை ஆரம்பித்தது. ஸோ ஆரம்பித்த ஸ்டேஜ்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு சேலரி கொடுக்கறதுலேருந்துட்டு ஒரு இபி பில் கொடுக்கறதுலேருந்துட்டு ரொம்ப பிஸ்னஸ் டல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் பை காட்ஸ் கிரேஸ் வந்து எப்படியும் மாதம் ஐ வில் சர்வைவ். அப்புறம் திருப்பியும் அடுத்த மாதம் வரும், எப்படா இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் அதுக்குள்ளே வந்துருச்சா அப்படின்னு கமிட்மெண்ட்ஸ் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த டிசம்பர் டைம், ஜனவரி டைம்லாம் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் ஆரம்பித்ததுலேருந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப டல்லான மந்த்ஸ்னால் இந்த ஜனவரி மந்த்துன்னு சொல்லலாம். ஸோ என்னடா இது நியூ இயர் ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் என்னடா இது பிஸ்னஸ் ஒன்றும் வளர்ச்சியே இல்லாமல் ஒரு மாதிரி டிக்ளைனில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா அப்படின்ற நிறைய டவுட்லாம் வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து திருப்பியும் ஜனவரி மந்த்து இந்த மீட்டிங்க்கு வந்து நான் ப்ரேயர் பண்ண போச்சில் பிரதர் வந்து ப்ரேயர் பண்ண போச்சில் ஒரு வார்த்தை சொன்னார், உன் வியாபாரத்தில் வந்து ஒரு பிரமிக்கத்தக்க அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வார்த்தையை பிடிச்சி நான் ஜெபித்தேன். ஒரு 2 வீக்ஸ் போச்சு. நானும் என் கடையில் இருக்க ரெனோவேஷன் ஒர்க்கு, ரேக்ஸ் ஏற்றுறது, கடையில் திருப்பி என்னென்ன புதுசாக இது பண்ணுறது, வியாபாரமே இல்லைனாலும் எக்ஸ்ட்ரா ஆள் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு விசுவாசத்தில் எக்ஸ்ட்ரா ஆள்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுப்போம், நம்ம வியாபாரத்தில் கண்டிப்பாக ஒரு பிரமிக்கத்தக்க அற்புதம் நடக்கும் அப்படின்ற ஒரு பார்வையிலே இருந்தேன். அதே மாதிரி ஒரு ஃபெப்ரவரி 14-15 அந்த டைம் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு எனக்கு வந்து என் ஷாப்பை நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க. அது நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுத்துச்சு. அது ஆல்மோஸ்ட் அந்த வீடியோ வந்து ஒரு 1 மில்லியன் வியூஸ் கிட்ட போகுது அந்த ப்ரொமோஷன். ஸோ அது மூலயமா ஓவராலாக சென்னையிலேருந்து சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலேருந்து என் கடைக்கு வந்து அவ்வளோ ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேலேருந்து நான் இன்ன வரைக்கும் நான் வந்து பிரதர் ப்ரேயர் பண்ண மாதிரி நான் பிரமிச்சு போய் தான் நான் இருக்கிறேன். ஸோ அப்போது அந்த டைம்லலாம் வந்துட்டு சாட்டர்டே சண்டே மாதிரியே இருக்காது, ஒரே நார்மலாக இருக்கும். என் கடை முன்னாடி ஒரு பெரிய பார்க்கிங் இருக்கும், அதில் வண்டியே இருக்கவே இருக்காது. என்னடா நம்ம இவ்வளோ பெரிய பார்க்கிங் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு, ஆனால் அது வந்து யூசேஜே இல்லாமல் இருக்குதே அப்படின்னு யாரோலாம் வந்து நிறுத்திட்டு போவாங்க. பட் ஆனால் இன்றைக்கி நான் கிளம்பும் போச்சில் கிளம்புறது சீக்கிரம் கிளம்பணும்னு பார்த்தேன். பட் ஆனால் கடையில் இருந்த கஸ்டமர்ஸ் மூலமாக என்னால் சீக்கிரம் கூட கிளம்ப முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அற்புதம் தான் நடந்திருக்குது. ஸோ இன்றைக்கி நான் கிளம்பும் போச்சில் அந்த பார்க்கிங் பார்க்குறேன். அந்த பார்க்கிங் வந்து நிரம்பி பக்கத்தில் இருக்க 2 நிஜமாலே ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஸோ அதனால் காடுக்கு வந்து ரொம்ப நான் ப்ரைஸ் இது பண்ணிக்கிறேன். இன்ன வரைக்கும் வந்துட்டு அதை என்னால் நம்பவே முடியல. என்னோடய தாட் எப்படி இருந்துச்சுன்னா, சரி ஓகே இதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே அப்பாவும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப டவுன்லேருந்துட்டு திடீர்னு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் நடந்து இப்போது நான் அடுத்த பிரான்ச் எங்கே ஆரம்பிக்கன்ற யோசனைக்கு அளவுக்கு வந்துட்டு கார்டன் ஆசீர்வச்சிருக்காரு. ஸோ எனக்காக எப்போ கால் பண்ணாலும் எனி டைம் எதுனாலும் என் கூட பிறந்த ஒரு பிரதர் மாதிரி எனக்கு ப்ரேயர் மூலயமாவும் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாகவும் எல்லா விதமான ஒரு சப்போர்ட்டாக இருந்த நிஷாந்த் பிரதருக்காக ரொம்ப தேங்க்ஸ். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த ஆன்லைனில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், பிஸ்னஸில் நிறைய தோற்று போயிட்டேன், இல்லாட்டி பிஸ்னஸ் வந்து பண்ணிவிட்டு வேலைக்கு ஆகலைன்னு. நான் ஒவ்வொரு மாதமும் இவன் கடைக்கு விசிட்டிங் போவேன், தம்பி கடைக்கு. அப்போ என்னென்னா அங்கே உள்ள ஸ்டாஃபுக்கு எல்லாத்துக்கும் நான் ஜோம் பண்ணுவேன். அந்த கடையில் போனால் நான் தான் ஓனராக இருப்பேன், அவன் தான் எனக்கு ஸ்டாஃபாக இருப்பான்னு தோணுது. ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், வேற கடை அந்த சட்டையெல்லாம் எடுத்தது எங்கே தெரியுமா, ஒரு கடை இருக்குது எங்க அசோக் பில்லர்ல. ஸோ என் பேரை சொல்லுங்க, டிஸ்கவுண்ட் தரமாட்டாப்புல. அதனால ஸோ இந்த தம்பியை நினைச்சு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய ஊழியத்திலையும் பெரிய ஒரு சப்போர்ட்டா இந்த தம்பி நிற்கிறாப்புல. என்ன சூழ்நிலையிலையும் போனாலும் அவன் எனக்கு செஞ்சது நிறைய செஞ்சிருக்கிறான், எனக்குன்னு இல்லை ஆண்டவருக்குன்னு செஞ்சிருக்கிறான். அது நீங்கள் என் பிரதர்னு சொல்லி அவனுக்கு இல்லைன்னா கூட நிறைய நேரத்தில் அந்த தம்பிக்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, அவன் கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டான்.
நான் ஜோம் சொல்லவே மாட்டான். ஆனா அந்த நேரத்திலையும் எனக்கு பெரிய பெரிய பணக்காரங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்களோ இல்லையோங்க, கர்த்தரும் இந்த மாதிரி தம்பி எல்லாம் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இன்னும் நீ பெரிய ஓனரா மாறுவேன். ஒரு கடை என்ன 10 கடை கூட கர்த்தர் உனக்கு தருவார். கண்டிப்பா நீங்களும் போய் அந்த 4C கடையை போய் என்ன பண்ணுங்க, விசிட் பண்ணுங்க. ஆனா என் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க, சரிங்களா? ஸோ காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.